நண்பா, இந்த ஒரு வீடியோவுல முதல் முறையாக இபிஎஸ் இவங்க பாத்தீங்கன்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா இல்லையா அப்படின்றக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி அதிமுக மற்றும் தாவேகா இந்த கூட்டணி அமையலாமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி வரையுமே பாத்தீங்கன்னா இபிஎஸ் இவங்க தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணி அமைவது போலதான் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில நேற்று மதுரையில் செய்தியாளரை சந்தித்த இபிஎஸ் இவங்க பாத்தீங்கன்னா அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை அப்படின்றதையும் 2026 ஆண்டு தனி பெருமையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றதையும் வீட்டிற்கு வரும் விருந்தாளியை வரவேற்பது போலதான் தங்கள் ஊருக்கு வந்த என்னை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வரவேற்றார்கள் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பிரச்சாரத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பாத்தீங்கன்னா உயர்த்தி காட்டிருப்பாங்க. அதற்கு டிவிகே கட்சிக்காரங்க என்ன வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது வரைக்குமே கூட்டணி குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இதற்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடைபெற்று இருந்தாலும் இரண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒத்துப்போகாத காரணத்தினாலதான் இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருப்பாங்களோ அப்படின்றக்கான ஒரு டவுட் பாத்தீங்கன்னா வருது. இதன் மூலம் அதிமுக மற்றும் தாவேகா இந்த இரண்டு கட்சியுமே கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.